ஸ்ரீலங்கா ராணுவத்திற்கு புதிய ராணுவ தளபதியிடமிருந்து பறந்த உத்தரவு. யாழ் போதனா வைத்தியசாலையின் ஊழல் தொடர்பில் பணிப்பாளர் சத்தியமூர்த்தியின் கருத்து. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் JRP சூரியபெரும காலமானார். விரைவில் நாடாளுமன்றம் செல்லவுள்ள சுமந்திரன், கேள்விக்குறியாக உள்ள ஸ்ரீதரனின் பதவி. காலநிலையில் ஏற்படவுள்ள மாற்றம். மார்ச் இறுதியில் தேர்தல் உறுதிப்படுத்தியது அரசு. அனுரவால் நாட்டை தூய்மைப்படுத்த முடியுமா? உள்ளூர் வகை அரிசி எம்மிடம் தாராளமாக இருக்கின்றது. சற்று முன்னர் CIDயில் முன்னிலையான யோசித விமலுக்கு அழைப்பு விடுத்துள்ள FCCID. சட்டவிரோத போதைப்பொருள் தொடர்பான புலனாய்வு நடவடிக்கைகளை அதிகரிக்குமாறு ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ பாதுகாப்பு படை தளபதிகள் உட்பட அனைத்து தரப்பினர்களுக்கும் அறிவுறுத்தியுள்ளதாக ஸ்ரீலங்கா ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த வருடம் ராணுவத்தின் புலனாய்வு பிரிவினரால் சேகரிக்கப்பட்ட தகவலின் பிரகாரம் காவல்துறையினர் மற்றும் காவல்துறை விசேட அதிரடிப்படையினருடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 451 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது 3570 கிலோ கஞ்சா, 1040 கிலோ கேரள கஞ்சா, சுமார் 11 கிலோ ஐஸ் மற்றும் 61 கிலோ ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளன. அத்துடன் சுமார் 850 லிட்டர் சட்டவிரோத உள்நாட்டு மதுபானம் மற்றும் 15,000 லிட்டர் கோடா மற்றும் 68 வெளிநாட்டு மதுபான போத்தல்களும் கைப்பற்றப்பட்டு காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட சுமார் 7,340 கிலோ பீடி இலைகளும் கைப்பற்றப்பட்டன. ராணுவத்தினரால் சேகரிக்கப்பட்ட புலனாய்வு தகவலின்படி காவல்துறையினரும் விசேட அதிரடிப்படையினரும் இணைந்து மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது கொட்டாஞ்சேனை, மாளிகாவத்தை, கொள்ளுப்பிட்டி, நீர்கொழும்பு மற்றும் வெள்ளவீதிய பிரதேசங்களில் சுமார் 1,70,000 சட்டவிரோத சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் யாழ, காப்புக்காடு, உடவல பிரதேசங்களில் கிட்டத்தட்ட 3,459 கிலோகிராம் கஞ்சாவும் 4,40,000 கஞ்சா செடிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. குற்றம் செய்யாமல் குற்றம் சாட்டப்படுவதால் அண்மை காலங்களில் பணியாற்றுவதில் சலிப்புத்தன்மை ஏற்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். IBC தமிழ் ஊடகத்தில் இடம்பெற்ற நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். உங்கள் மீது பல ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்ற போது நீங்கள் அது தொடர்பில் எந்த ஒரு கருத்தையும் முன்வைக்கவில்லை என எழுப்பப்பட்ட கேள்விக்கு தான் வாய் திறந்தாலே ஊழல் என்று சொல்வதாகவும் எதிர்வரும் நாட்களில் படிப்படியாக அதனை பொய் என்று நிரூபிப்பேன் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் முள்ளிவாய்க்காலில் இறுதி நாட்களில் காயமடைந்தவர்களில் விடுதலை புலிகளின் மேல்நிலை போராளிகளை சந்தித்து கலந்துரையாடியதாகவும் தனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் என்று முள்ளிவாய்க்கால் யுத்தத்தில் எதுவும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். முள்ளிவாய்க்காலில் இறுதி 3 நாட்கள் தனது வாழ்நாளில் மறக்க முடியாத வடு என யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் JRP சூரியபெரும காலமானார். மூத்த அரசியல்வாதியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான இவர் நேற்றைய தினம் காலமானார். 1928ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 8ஆம் திகதி பிறந்த இவர் தனது 96வது வயதில் காலமானார். JRP சூரியபெரும கேகாலை மாவட்டத்தில் தெஹிகம தொகுதிக்கான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதம அமைப்பாளராக கடமையாற்றியுள்ளார். இதேவேளை 2010 தொடக்கம் 2015ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்தமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். சிவஞானம் ஸ்ரீதரனின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி விரைவில் பறிக்கப்படும் என்றும் MA சுமந்திரன் இன்னும் 6 மாதங்களில் நாடாளுமன்றம் செல்வார் என அரசியல் ஆய்வாளரும் சட்டவாளருமான ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு வழங்கிய செவ்வியொன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார்.
சுமந்திரன் மத்திய குழுவை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு தனக்கு சார்பாக செயல்பாட்டை முன்னெடுத்து வருவதாக ஜோதிலிங்கம் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட தலைவராக ஸ்ரீதரன் இருக்கும் நிலையில் அதை விடுத்து CVK சிவஞானத்தை தலைவராக தெரிவு செய்துள்ளமை இதை எடுத்துக்காட்டுகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஸ்ரீதரன் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இன்றைய காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் இன்று முதல் தற்காலிகமாக மழை குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலை வேளையில் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எதிர்வரும் மார்ச் மாதம் இறுதியில் உள்ளாட்சி சபை தேர்தல் நடைபெறவுள்ளதை ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தியின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்தியர் நிஹால் அபேசிங்க உறுதிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் கூறியவை வருமாறு: நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரமே தற்போதைய சூழ்நிலையில் மக்கள் பிரதிநிதிகளாக உள்ளனர். உள்ளாட்சி சபை மற்றும் மாகாண சபைகளில் மக்கள் பிரதிநிதிகள் இல்லை. எனவே விரைவில் தேர்தலை நடத்தி உள்ளாட்சி சபைகள் தமது பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்குரிய வாய்ப்பை மக்களுக்கு வழங்குவதற்கு எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையில் மார்ச் இறுதியில் தேர்தல் நடத்தப்பட்டு ஏப்ரல் மாதத்திற்குள் உள்ளாட்சி சபைகளை நிறுவுவதற்கும் உத்தேசித்துள்ளோம் என்றார். 2025 ஜனவரி 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பொது சேவை உறுதிமொழியை திருத்துவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதன்படி சுத்தமான இலங்கை திட்டத்தின் ஆரம்பத்துடன் இந்த திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று பொது நிர்வாகம், உள்துறை, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இந்த திட்டம் ஜனவரி 1ஆம் தேதி ஜனாதிபதி செயலகத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் இலங்கையின் சமூக மற்றும் பொருளாதார நிலைத்தன்மையை வலுப்படுத்தவும் அரசாங்க நடவடிக்கைகளின் செயல்திறன்களில் மாற்றங்களை கொண்டு வருவதே இந்த முயற்சியின் நோக்கமாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பில் அனுர அரசின் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் எமது ஊடகத்துக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். உள்ளூர் வகை அரிசி எம்மிடம் தாராளமாக இருக்கின்றது. அதில் எவ்வித சிக்கலும் இல்லை. இறக்குமதி அரிசியிலேயே தற்போது பிரச்சினை நிலவுகின்றது என யாழ்ப்பாண வணிகர் கழக உபசெயலாளர் ஜெகன்மோகன் தெரிவித்துள்ளார். உள்ளூர், வெளியூர் அரிசிகளின் விலை மற்றும் தொடர்பிலான ஊடக சந்திப்பு யாழ் வணிகர் கழகத்தில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கம் தற்போது அமுல்படுத்தியுள்ள கட்டுப்பாட்டு விலை காரணத்தினாலேயே தற்போது பிரச்சினை நிலவுகின்றது. கொழும்பில் வாங்கும் அரிசியை நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வரும் போது அதற்கு போக்குவரத்து கூலி உள்ளிட்ட செலவுகள் ஏற்படுகின்றது. அவ்வாறு வரும்போது அதனை கட்டுப்பாட்டு விலைக்குள் விற்பனை செய்ய முடியாது. அதனை அரசாங்கம் கவனத்திற்கு எடுத்து செயல்பட வேண்டும். சம்பா, கீரி சம்பா, வெள்ளை பச்சை விற்பனையிலிருந்து நாங்கள் தற்காலிகமாக விலகியிருக்க வேண்டி வரும் என தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோசித ராஜபக்ச சற்று முன்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக யோசித ராஜபக்சவுக்கு அண்மையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நிதி குற்றவியல் புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச இன்று சற்று நேரத்தில் குறித்த திணைக்களத்தில் முன்னிலையாக உள்ளதாக அப்பகுதியில் இருக்கும் எமது
செய்தியாளர் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோஷித ராஜபக்ச இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக உள்ளார். அண்மையில் யோஷிதவுக்கு திணைக்களம் விடுத்துள்ள அறிவித்தலுக்கு அமைய முன்னிலையாக உள்ளார். கதிர்காமம் பகுதியில் உள்ள அரச காணியின் உரிமை தொடர்பான வாக்குமூலம் பெற்றுக்கொள்வதற்காக இன்று ஆஜராகுமாறு யோஷித ராஜபக்சவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் முன்னாள் பிரதம பாதுகாப்பு அதிகாரியான மேஜர் நெவில் வர்ணியாராச்சியிடம் கடந்த வெள்ளிக்கிழமை குற்றப்புலனாய்வு பிரிவினர் சுமார் 4 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் பெற்றிருந்தனர். இதேவேளை முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவும் இன்று நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாக உள்ளார். முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ச நிதியமைச்சராக இருந்த காலத்தில் இடம்பெற்ற முறைகேடு தொடர்பில் முறைப்பாடு செய்ய அவர் திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.